Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோட டெஃபினிஷன், அதோட ட்ராபேக், டைப் ஆஃப் ரொட்டேஷன், ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோட டைப்ஸ் வந்து சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். இதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் என்னென்னா சேம் மோலிகுலர் ஃபார்முலா வித் பாண்ட் பட் டிஃபர் இன் தேர் அரேஞ்ச்மெண்ட். அதோட மோலிகுல் லெவலில் அது வந்து சேமாக இருக்கும், அதோட பாண்டும் மாறாது, பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காம்பவுண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட மோலிகுலர் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இங்கே ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். சேம் மோலிகுலர் லெவலில் சேமாக இருக்குது வித் டபுள் பாண்ட், பட் டிஃபர் இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் இங்கே இருக்கலாம், இந்த ஹைட்ரஜன் குரூப் இங்கே வந்திருக்கலாம், இந்த மெத்தில் குரூப் இங்கே வந்திருக்கு, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்திருக்கா. இந்த மாதிரி டிஃபர் இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம், பட் ரெண்டுமே சேம் மோலிகுலர் ஃபார்முலா, ரெண்டும் சேம் காம்பவுண்ட் தான். அதோட ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் மாறி இருக்கும். இதுதான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வித் டிஃபரண்ட் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் அட்டாச் டு தி டபுள் பாண்ட்ஸ் ஆர் ரிங்ஸ். ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இடம் சார்ந்த அமைப்பு. இப்போ இந்த குரூப் இருக்குது, இந்த குரூப் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கணுமா இல்லை வேறு இடத்துல அட்டாச் ஆகிருக்கணுமா அப்படின்னு பார்த்து இதை அரேஞ்சது தான் ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் அட்டாச் டு த டபுள் பாண்ட்ஸ். பட் கண்டிப்பாக இது வந்து கார்பனோட டபுள் பாண்டில் தான் இந்த குரூப் வந்து கண்டிப்பாக அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து ரெடிலி இன்னர் கன்வெர்ட்டபிள், அப்படின்னா ஈஸியாக அதோட இடத்த வந்து மாற்ற முடியாது. அதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோட சின்ன டெஃபினிஷன். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் இன் அரேஞ்ச்மெண்ட். அதோட இடம் சார்ந்த அமைப்பு, ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இடம் சார்ந்த அமைப்பு, அதோட கார்பன் டபுள் பாண்டில் எங்கே இருக்குது, இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமோட டெஃபினிஷன் இதுதான். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து ஸ்டீரியோமர், ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் டபுள் பாண்ட்ஸ், ரிங்ஸ். இதோட ஃபினாமினான் பேர் தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டபுள் பாண்ட். கார்பன் டபுள் பாண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த இருக்க ரெண்டு கார்பன், இந்த கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் கார்பனோட வேலன்சி வந்து 4 அப்படின்னா அந்த கார்பனை சுற்றி கண்டிப்பாக 4 பாண்ட் இருக்கணும். இங்கே 2 பாண்ட் ஏற்கனவே இருக்குன்னா இந்த கார்பன் கூட இன்னும் எத்தனை குரூப் தான் அட்டாச் ஆக முடியும்னா 2 குரூப் தான் அட்டாச் ஆக முடியும். அதே மாதிரி இந்த கார்பன் கூடயும் 2 குரூப் தான் அட்டாச் ஆகிருக்க முடியும். அது என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்கு, அது எந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு, இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஒரு ஸ்டீரியோ ஐசோமெரிசம், இடம் சார்ந்த அமைப்பு, ஸ்பேட்டியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். இது ஒரு ஆட்டம், இது ஒரு மெத்தில் குரூப். ஆட்டம் ஆர் குரூப் டு எ டபுள் பாண்ட். இதோட ஃபினாமினன் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கார்பன் இருக்கணும், கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கணும், அந்த கார்பனை சுற்றி வந்து வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அட்டாச் இருக்கணும். கார்பனோட வேலன்சி 4, 1 2 3 4 2 குரூப் அட்டாச் ஆகலாம், இல்லை 2 ஆட்டம் அட்டாச் ஆகலாம். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நேம் சொல்லலாம். இப்போ இந்த கார்பன் எத்தனை இருக்குது, 1 2 3 4, 4 கார்பன் அட்டம் இருக்குது. அப்போ பியூட். செகண்ட் கார்பன் அட்டமில் டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ பியூட் 2, டபுள் பாண்ட்னால இன். இப்போ இந்த குரூப்போட பேர் வந்து பியூட் 2 இன். இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமில் இருக்குது. என்ன சொல்லிட்டேன், 2 கார்பன் டபுள் பாண்ட் சுற்றி அதோட ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் ஆட்டம். இதுவும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் தான். இதுக்கு அந்த காம்பவுண்டுக்கு நேமிங் பண்ணலாம். 1 2 3 கார்பன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். இங்கே 1 2 3. இதுக்கு எப்படி வரும், 3 இருக்குது, அப்போ ப்ரோப். 1, 2 டைக்ளோரோ, இங்கே ஒரு குளோரின் அட்டாச் இருக்குது, இங்கே ஒரு குளோரின் அட்டாச் இருக்குது. 1, 2 டைக்ளோரோ ப்ரோபைன். 1, 2 டைக்ளோரோ ப்ரோபைன். ஓகே, இப்போ இதோட லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம்.
ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அண்ட் த டபுள் பாண்ட். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அப்படின்னா இந்த கார்பன் இடையில் டபுள் பாண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டமும் ஒரு மெத்தில் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு. இதால் ரொட்டேட் ஆக முடியாது. அதாவது இந்த மெத்தில் குரூப் இங்கேயும் இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் ரொட்டேட் ஆக முடியாது. ஏன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டியூன்ஸுங்கிறது எது குறிக்குன்னா இங்கே ஹைட்ரஜன் ஆட்டமையும் இந்த மெத்தில் குரூப்பையும் தான் குறிக்குது. Substance attached to the carbon-carbon double bond cannot rotate freely since there is large energy barrier. அதாவது ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. எனர்ஜி இருந்தால் தான் அதால் ரொட்டேட் ஆக முடியும். ஏன்னா இந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. அசோசியேட் வித் குரூப்ஸ் ஜாயின் வித் டபுள் பாண்ட். இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இதால் இப்படி ரொட்டேட் ஆகி இங்கே மெத்திலும் இங்கே ஹைட்ரஜன் வர முடியாது. இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இதோட ரொட்டேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அண்ட் தி டபுள் பாண்ட். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன்னா அப்போ இங்கே என்ன ரொட்டேஷன் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டர்ட் ரொட்டேஷன் இருக்குது. ஓகேவா, ஹிண்டர்ட் ரொட்டேஷன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த கார்பன் இருக்குது. இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிறது வந்து சிக்மா பாண்ட். இந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிறது சிக்மா பாண்ட். இந்த கார்பனுக்கு நடுவில் இருக்கிறது பை பாண்ட். நம்ம டபுள் பாண்டை பை பாண்டுனும் சிங்கிள் பாண்டை சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The carbon-carbon double bond consists of a pi bond and a sigma bond. அந்த கார்பன் டபுள் பாண்ட் என்ன இருக்குது? பை பாண்ட் இருக்குது, சிக்மா பாண்ட் இருக்குது. அதனால் difficult to rotate of the substance 180 degree. இதோட சப்ஸ்டியூன்ஸுங்கிறது இது தான் சொல்கிறோம். இந்த கார்பனுக்குள்ளே சிக்மா பாண்டு பை பாண்டு இருக்கிறதுனால இதோட சப்ஸ்டியூன்ஸை 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது இதால் முடியாது. 180 டிகிரி இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பை பாண்டை வந்து உடைக்கணும். அதுக்கு சூட்டபிள் ரியேஜென்ட் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த பை பாண்டை வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணி மாற்றுவாங்க. அந்த பை பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா 264 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. இந்த கார்பன் இடையில இருக்க பை பாண்ட் இருக்குல்ல, இந்த பை பாண்டை உடைக்கிறதுக்கு 264 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது. 264 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி இருந்ததுன்னா இந்த இதை உடைச்சிடலாம். பை ஹீட்டிங், இந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது, அதாவது 264 கிலோ ஜூல் பெர் மோலுக்கு ஹீட் பண்ணும்போது இந்த பை பாண்ட் கண்டிப்பாக உடையும். அப்போ இதுக்கான ரொட்டேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். இந்த கார்பன் டபுள் பாண்ட், சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் 180 டிகிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா சிக்மா பாண்டை கண்டிப்பாக ப்ரோக்கன் அப்படின்னா உடைக்கணும். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? 264 கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படுது. இந்த மாதிரியான ரொட்டேஷன் ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிறதே இல்லை. செல்டம் அப்படின்னா நாட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான இது இப்போ அந்த காம்பவுண்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டை வந்து பிரேக் ஆகாது ரூம் டெம்பரேச்சரில். அப்போ வந்து இந்த பாண்டு வந்து உடையாது. த இன்னபிலிட்டி, அதாவது அதோட தன்மை இல்லாத அப்படின்னு ஓல்ஃபைனிக் டபுள் பாண்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஹிண்டர்ட் ரொட்டேஷன். அதால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது தன்னோட பாண்டை வந்து பிரேக் பண்ணி வர முடியல. அதோட தன்மை பேர் தான் ஹிண்டர்ட் ரொட்டேஷன். திஸ் இஸ் கால்ட் ஹிண்டர்ட் ரொட்டேஷன். ஓல்ஃபைனிக் டபுள் பாண்ட் அப்படின்னு இதில் ஒரு காம்பவுண்டில் ஹைட்ரஜனும் கார்பனும் அட்டாச் ஆயிருந்தால் அதான் ஓல்ஃபைனிக் டபுள் பாண்ட். இப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்டில் கார்பனும் ஹைட்ரஜனும் அட்டாச் ஆகிருக்கு. இது பேர் தான் ஓல்ஃபைனிக் டபுள் பாண்ட். இப்போ வந்து இதோட டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். இதோட பாண்டு மிக்சர் பார்த்துருக்கோம். அது போக அதில் என்ன ரொட்டேஷன் இருக்குது, அந்த ரொட்டேஷன் எதனால், அந்த ரொட்டேஷனை மாற்றினா என்ன கண்டிஷன், எனர்ஜி தேவைப்படுது, எவ்வளோ எனர்ஜி இருந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரி மெக்கானிசம் பேர் என்னது? ஹிண்டர்ட் ரொட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ட்ராபேக் பார்க்கலாம். There is a hindered rotation about the carbon double bond, so do not show all the geometric isomerism. என்னதான் ஹிண்டர்ட் ரொட்டேஷன் இருந்தாலும் கார்பன் டபுள் பாண்டாக இருந்தாலும் சில ட்ராபேக்கும் இதுக்கும் இருக்குது ஜியாமெட்ரிக் ஐசோமெரிசமில். அது என்னென்னா, இப்போ வந்து இருக்குது அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் குரூப்பாக தான் இருக்கணும் கண்டிஷன். இதில் ஒரு குரூப், இந்த ரெண்டு இடத்துலையும் சேம் குரூப் நாட் பாசிபிள். சேம் குரூப் பாசிபிள் தான். அப்படி சேம் குரூப்பாக இருந்ததுன்னா அது ஜியாமெட்ரிக் ஐசோமெரிசம் இருக்காது. சேம் குரூப்பாக இருந்ததுன்னா நாட் ஜியாமெட்ரிக் ஐசோமெரிசம். சேம் குரூப்பாக இருந்ததுன்னா ஜியாமெட்ரிக் ஐசோமெரிசம் பாசிபிள் இல்லை.
ஹிண்டட் ரொட்டேஷன் இருந்தாலும் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலும் எல்லாமே ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் ஆக முடியாது. கண்டிஷன் 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 2 சைடில் இருக்கிற ஆட்டமோ குரூப்போ கண்டிப்பாக சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இருந்தால் அது ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம்குள்ளே வராது. எதில் ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் இருக்கணும்னா ஏ அண்ட் பி கண்டிப்பாக வேறுபட்ட குரூப்பாக தான் இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்யும் அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அது ஜாமெட்ரிக் ஐசோமெரிசமாக கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோபிலீன், 1 பியூட்டின், ஐசோபியூட்டிலின். இது 3மே ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் கேட்டோம்னா கிடையாது. ஆனால் கார்பன் கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம், சேம் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் கிடையாது. அதேமாதிரி இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டம் சேம் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இதுவும் ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் கிடையாது. இந்த காம்பவுண்ட் ஐசோபியூட்டிலின்லையும் ஹைட்ரஜன் வித் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலும் இது ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் கிடையாது. ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம்னா இந்த 4 குரூப்பும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். செகண்ட் ட்ராபேக் என்னதுன்னா, அதே காம்பவுண்டில் 4 குரூப்பு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிற 2 காம்பவுண்ட் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ இங்கேயும் CH3, இங்கேயும் CH3 இப்படி இருந்ததுன்னா இங்கேயும் நோ ஐசோமெரிசம். இந்த குரூப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இந்த குரூப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இதுவும் சேமாக இருக்கலாம். இங்கே ஏ அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இங்கேயே இருக்கக்கூடாது. அதாவது இங்கே மெத்தில் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு மெத்தில் இருக்கலாம். இல்லை இங்கே ஒரு மெத்திலும் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் கார்பன் கூட அட்டாச் இருக்கிற 2 குரூப் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ ஜாமெட்ரிக் ஐசோமெரிசமோட டைப்ஸ் பார்க்கலாம். ஜாமெட்ரிக் ஐசோமெரிசமோட டைப்ஸ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். சிஸ் அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ் அப்படின்னா டிஃபரண்ட் அப்படின்னு அர்த்தம். சிஸ் ஐசோமர் அப்படின்னா ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம், அதோட ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது சப்ஸ்டியூன்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த ஃபங்க்ஷனல் குரூப் சேம் சைடு இருக்குது அப்படின்னா அது சிஸ் ஐசோமர். The prefix cis and trans work with the specify the geometric isomers. The geometric isomer in which the similar group அப்படின்னா ஒரே சேமான ஒரு ஆட்டமோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ, அதாவது சிமிலர் குரூப் present on the same side with carbon double bond ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் பாண்ட் இருந்தால் ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம்குள்ளே இருக்கும். கார்பன் டபுள் பாண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கிற இந்த ஆட்டமோட ஆப்போசிட் சேமாக இருக்கணும். இங்கே குளோரின் இப்படி இருந்தால் அது சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிரான்ஸ் அப்படின்னா த ஜாமெட்ரிக் ஐசோமர் இன் விச் சிமிலர் குரூப் ப்ரெசன்ட் ஆன் தி ஆப்போசிட் சைடு. இப்போ இங்கே ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டம் இதோட கரெக்டாக ஆப்போசிட் சைடில் இருக்கா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதா ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இது டிரான்ஸ் ஐசோமர். இது சிஸ் ஐசோமர், ஏன்னா சேம். இது ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ இது டிரான்ஸ் ஐசோமர். இந்த ஜாமெட்ரிக் ஐசோமர் ஆப்போசிட் சைடில் இருந்தால் டிரான்ஸ் ஐசோமர். இந்த 2 டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ஜேஇ கொஸ்டினில் ஆப்ஷனில் கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் தி சிஸ் ஐசோமர், டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு கேட்பாங்க. சிஸ் ஐசோமர் அப்படின்னா சேம் சைடு, டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னா ஆப்போசிட் சைடு. சிஸ் அப்படின்னா சேம் சைடு, டிரான்ஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைடு. நான் என்ன சொன்னேன், ஜாமெட்ரிக் ஐசோமெரிசமில் அதோட சப்ஸ்டியூன்ஸ் சேம் சைடு இருந்தால் அது ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம்குள்ளே வராது. இப்போ இந்த காம்பவுண்ட் ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம்னா கிடையாது, ஏன்னா இதோட சப்ஸ்டியூன்ஸ் சேம் சைடு இருக்குது. இதே இந்த சப்ஸ்டியூன்ஸ் இந்த சைடோ இருந்தால் இது சிஸ் ஐசோமர். இந்த CH3 குரூப் இங்கேயோ இப்போ இங்கே எழுதியிருக்கேன். இந்த மெத்தில் குரூப் இந்த சைடு இருக்குது. அப்போ இது சிஸ் ஐசோமருக்குள்ளே வரும். இதே இந்த மெத்தில் குரூப் இந்த சைடு இருந்தாலும் இது சிஸ் ஐசோமெரிசம்குள்ளே வரும். ஆனால் இந்த மெத்தில் குரூப் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ சிஸ் ஐசோமர்ஸோட இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, 4 இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம சேம் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரோட ட்ராபேக் அப்போதே பார்த்தது ஜாமெட்ரிக் ஐசோமெரிசமோட ட்ராபேக் பார்த்தோம். இப்போ சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸோட ட்ராபேக் பார்க்குறோம். இப்போ 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த குரூப் ஆப்போசிட்டில் இருக்கா இல்லை இந்த குரூப் சேம் சைடில் இருக்கா நம்மளால் பார்க்க முடியாது. நல்லா பாருங்கள், இங்கே CH3 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. இப்போ இந்த ஆட்டம் எடுத்துகிட்டு இது ஆப்போசிட் சைடில் இருக்கா சேம் சைடில் இருக்கா நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது.
இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் பார்க்க முடியாது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி வந்து 2 ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இப்போ அந்த காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டை இன்னொரு இது கூட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக கண்டிப்பாக இருக்காது. The chemical properties of the geometrical isomerism are not identical. However, their structures are identical nor mirror images. அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து சேமாகவும் இல்லை, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த ப்ராடக்ட் மாதிரியும் இல்லை. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் சேம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமில் சேம் கிடையாது. ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் இன்னொரு காம்பவுண்டுக்கும் வேறுபட்டு இருக்குது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதோட மெல்டிங் பாயிண்ட் உருகு நிலை, பாயிலிங் பாயிண்ட் கொதிப்பு நிலை, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒளி விலகல் தன்மையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சொலிபிலிட்டி, இப்போ ஒரு காம்பவுண்டு எடுத்துகிட்டு அதை இன்னொரு காம்பவுண்டில் கரைக்கும் போது அதோட சொலிபிலிட்டியோட ரேட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமும் அதோட டென்சிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஜாமெட்ரிக் ஐசோமெரிசம் எடுத்துகிட்டு ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டு ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் எப்படி டிஃபர் பண்ணலாம் அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் அதை டிஃபர் பண்ணுறாங்க. தே கேன் பி டிஸ்டிங்கிஷ் ஃப்ரம் ஈச் அதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நாட் அஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த காம்பவுண்ட் இதோட பிரிக்கணும், இந்த காம்பவுண்ட் இதோட பிரிக்கணும் அப்படின்னு டிஃபர் பண்ணுறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து பிரிக்கலை. தேங்க்யூ.